சென்னையில் உள்ள தனியார் ஷோரூமில் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை புதியது என ஏமாற்றி விற்பனை செய்த சம்பவம் வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெமோ பைக்கை கொடுத்து அரங்கேற்றிய மோசடி அம்பலமானது எப்படி? சென்னையில் வாகன கடன் பெற்று ஆசையாக வாங்கிய பைக் பழையது என்று தெரிந்ததும் கொந்தளித்த இளைஞர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இது. வாங்கும் போதே இது பழைய பைக் போன்று தெரிகிறதே என்று கூறிய போதும் நம்ப வைத்த சம்பவத்தில் ஷோரூம் உரிமையாளர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பிரதான சாலையில் தனியாருக்கு சொந்தமாக இருசக்கர வாகன விற்பனை நிலையம் செயல்பட்டு வருகிறது. கடந்த மாதம் 6ஆம் தேதி சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த 24 வயதான யாதேஷ் என்பவர் 1,20,000 ரூபாய் மதிப்பிலான பைக் ஒன்றை வாங்க சென்றுள்ளார். முன்னதாக அவர் வாங்க விரும்பிய மாடலில் உள்ள டெமோ பைக்கை டெஸ்ட் டிரைவ் செய்துள்ளார். அதில் அந்த பைக் பிடித்து போன போதும் டெமோ பைக்கில் சில குறைபாடுகள் இருந்துள்ளன. ஆனால் புது பைக் வாங்கும்போது திருப்திகரமாக இருக்கும் என்று ஷோரூம் பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து புது பைக்கிற்கான முழு தொகையையும் நிதி நிறுவனம் மூலம் செலுத்தப்பட்டுள்ளது. ஆசையாக வாங்கிச் சென்ற விலை உயர்ந்த பைக் முதல் நாளே மக்கர் செய்ததாக கூறப்படுகிறது. அடுத்தடுத்து சில கோளாறுகள் ஏற்பட்டதுடன் இன்ஜின் அலர்ட் சிக்னலுக்கான லைட்டும் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்துள்ளது. இதுகுறித்து ஷோரூம் நிர்வாகத்திடம் யாதேஷ் கேட்டபோது அவர்கள் முறையாக பதிலளிக்காமல் வேண்டுமென்றே அலைகழித்துள்ளனர். ஷோரூம் நிர்வாகத்தினர் பழைய பைக்கை எதையும் கொடுத்து விட்டார்களா என்று சந்தேகம் எழுந்தது. ஏற்கனவே டெஸ்ட் டிரைவ் செய்த டெமோ பைக்கை போட்டோ எடுத்து வைத்துள்ளார். அதை பார்த்தபோது தன்னிடம் விற்பனை செய்த பைக்கின் சேஸ் என்னும் டெஸ்ட் டிரைவ் செய்த வாகனத்தின் சேஸ் என்னும் ஒன்றாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். கடும் ஆத்திரமடைந்த யாதேஷ் தன்னை ஏமாற்றிய ஷோரூம் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி சங்கர் நகர் காவல் நிலையத்தில் மோசடி புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ஷோரூம் நிறுவனத்தார் அது உபயோகப்படுத்தப்பட்ட டெமோ பைக்கை தான் விற்பனை செய்திருப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் யாதேஷிடம் வாங்கிய பணத்தையும் திருப்பித் தருவதாகவும் உறுதியளித்துள்ளனர். நாட்கள் பல கடந்தும் அந்த ஷோரூம் நிறுவனத்தினர் யாதேஷிற்கு பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர். இந்நிலையில் 50க்கும் மேற்பட்ட யாதேஷ் நண்பர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஷோரூமை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். பைக் மோசடி குறித்து பாதிக்கப்பட்ட இளைஞர் யாதேஷ் மீண்டும் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சங்கர் நகர் குற்றப்பிரிவு போலீசார் சம்பந்தப்பட்ட ஷோரூமின் உரிமையாளர் விவேக், மேலாளர் செல்வகுமார், பொறுப்பாளர் தேவா மற்றும் விற்பனையாளர் உட்பட 4 பேர் மீது மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பிரபலமான தனியார் பைக் ஷோரூம் நிறுவனம் ஏற்கனவே பயன்படுத்திய டெமோ பைக்கை புதியது என்று கூறி ஏமாற்றி விற்பனை செய்த சம்பவம் பல்லாவரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.